அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதம். சாபத்துக்கு வேலை செய்யும் போது சம்பளத்தை எதிர்பார்ப்போம், அது கிடையாது. நீங்க ஆசீர்வாத வேலை நினைச்சீங்கன்னா எனக்கு 10,000 மாசம் வந்தா கூட இல்லைங்களா, பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு என்னவாலும் செய்ய முடியும். அதுல வருத்து இருக்காது. அதுல என்ன இருக்காது? வருத்து இருக்காது. ஏன்னா வேலை உங்க பிழைப்பு இல்ல, வேலை உங்க அழைப்பு. வேலை என்னது? கர்த்தர் கொடுத்திருக்கார். வேலைதான், பணம் இல்ல. அந்த வேலைனால உங்களுக்கு 10,000 வரலாம், பல லட்சங்கள் வரலாம், பல கோடிகள் வரலாம். ஆனா அதை நீங்க பெருசா நினைச்சு பெருசா பேச ஆனா அநேக அதை பெருசா பேசினால அவங்களால உங்களை உயரவே முடியாது. உங்களுக்கு அந்த வேலைனால பல லட்சம் வந்தா கூட ஆனா நீங்க பெருசா எதை பேசணும்? வேலை பெருசா பேசணும். அது இன்னும் புரியாது. நீங்க உங்களுக்கு வேலைனால பல லட்சம் வந்தா கூட பல லட்சம் பணத்தை பெருசா பேசக்கூடாது, வேலைதான் பெருசா பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார். பாவம் செய்வதற்கு முன்னாடி வேலை, அதான் வேலை ஒர்க் உங்களுக்கு blessing. வேலை ஒரு ஆசீர்வாதம். அதான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோட கூட வேதனை கூட்ட மாட்டார். ஏக வசனத்தை ஆண்டவர் அடிக்கடி சொல்றாருன்னா இதான் கீ. கர்த்தரின் ஆசீர்வாதமே, ஆசீர்வாதம் என்பது ஒரு பவர், ஒரு வல்லமை. நீங்க செய்யற வேலை, அந்த வேலை தானே இல்லைங்களா? நீங்க டீச்சரா இருந்தா உங்களுக்கு அது ஒரு பலன், அது ஒரு வல்லமை. டீச்சர் டேலண்ட், லாயரா இருந்தா ஒரு டேலண்ட், டாக்டர் ஒரு டேலண்ட். அவங்க எல்லாம் அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்றாங்க? போய் காட்டுறாங்க. அவ்வளவு ஈஸியா வேலை இல்லை. வேலைன்னா அவங்களுக்குள்ள இதெல்லாம் உள்ள வச்சுக்க அதை செய்யறாங்க. அந்த வேலை தான் கர்த்தர் கொடுத்தார். அது பரிசுத்தம். ஒன்று கர்த்தர் வேலை பரிசுத்தம், ஆசீர்வாதம். இரண்டாவது வேலை பரிசுத்தம். ஆனா தான் உங்களுக்கு வர அந்த வேலைனால வருகிற பணம் பரிசுத்தம். நீங்க போய் வேலை செய்றீங்கல்ல, அதனால உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரலாம், 10,000 வரலாம். அந்த பணம் அது வேலையினால் வந்த பலன். அந்த வேலை பரிசுத்தம், பரிசுத்தத்தினால வந்த பலன். ஆனா தான் பணம் கூட பரிசுத்தம். பணம் தீமை அல்ல. பைபிள் சொல்கிறது பண ஆசைனா எல்லா தீமைக்கும் வேறு. ஆனா கிறிஸ்துவுங்க பணமே எல்லா தீமைக்கு வேறுன்னு நமக்கு பின்பற்றிருக்காங்க. பணம் எல்லா தீமைக்கு வேறு இல்லை, பணத்தின் ஆசை. ஏன்னா உங்க கையில பணம் வருதுன்னா அது சாதாரண இல்ல, அது பரிசுத்தமானது. உங்க வேலைனால 10,000 ரூபாய் வரலாம், அந்த 10,000 கர்த்தர் எனக்கு என் மேல இருந்து கொடுத்தா அது பரிசுத்தம். அப்ப நீங்க தீமைக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அந்த ஒரு இப்ப பாருங்க, ஒரு 1000 ரூபாய் இருந்தா அது யாருக்கிட்ட இருக்குது அதுதான் அது யூஸ் பண்ணுது பொருள். கெட்டவங்க இருந்தா கெட்டது யூஸ் பண்ணுவான், நல்லவங்க இருந்தா நல்லது யூஸ் பண்ணுவான். மணி இஸ் நியூட்ரல். அதை எப்படி பயன்படுத்துங்க? அது யாருக்கு இருந்தாலும் பணம் ஒரு வேலையிலிருந்து வந்தது. வேலை கர்த்தர் பரிசுத்தமா கொடுத்திருக்கிறார். அந்த வேலைனால வருகிற பணமும் பரிசுத்தம். வேலை ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் அந்த வேலைனால வருகிற பணமும் பரிசுத்தம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேலை கர்த்தர் கொடுத்தார், போய் வேலை செய்ய போற செஞ்சீனே இருங்க. உங்களுக்கு உயரமும் பணமும் ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு பைபிள் ஏதாவது நடந்திருக்குதா? ஒரு மனுஷனுக்கு நடந்திருக்கு இல்லையா? அதை காட்டி நான் முடிக்க போறேன். இந்த மாதிரி வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வந்திருக்குதா? வேதனை இல்லாம கஷ்டப்படாம அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறா. அவன் ரத்த வேர்வை சிந்தல, அவன் போய் மாடா உழைக்கல, அவனுக்கு போய் ஏதோ பிரயாசப்பட்டு எதுவும் பண்ணல. ஆனா எந்த ஒரு கஷ்டம் இல்லாம கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறாரா? பைபிள் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் பேதுருடைய ஸ்டோரி. பேதுரு பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறி அது சீமோனுடையதா இருந்தது. அதை கடலிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ கடல்
பக்கத்துல ஜனங்கள்லாம் திரளா வந்து இயேசு போதனை கேட்க விட்டாங்க. இப்போ என்ன பண்றாரு இயேசு, கொஞ்சம் கடல் அந்த கரையில தண்ணியில போயிட்டு ஜனங்களுக்கு போதிக்கலான்னு போறாரு. அந்த ஒரு படகு எடுக்கிறார், படகு ஏறார். அந்த படகு யாரா படகு? யாருடையது? பேதுரு படகா இருந்தது. அப்போ கொஞ்சம் ஒண்ணா போய் போதனை பண்றார், ஜனங்களுக்கு எல்லாம் ப்ரீச் பண்றார். ப்ரீச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த படகை பேதுருக்கிட்ட கொடுக்கணும். பேதுருக்கிட்ட கொடுக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப ஆண்டவருக்கு பேதுரு என்ன கொடுத்தான்? படகு கொடுத்தான், காலியான படகு. இப்ப ஆண்டவர் அதுக்கு நின்று பிரசங்கம் பண்ணார். பண்ணிட்டு இந்த காலியான படகை அவங்க கையில கொடுக்க அவருக்கு என்ன இல்லை? மனசு. அந்த காலி படகை அவங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கு ஏசப்பாக்கு மனசு இல்லாதனால சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள் என்றார். இல்லைங்களா? சீனின் தான். இப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னா, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அப்படின்னா டே டைம்ல காலையில வந்து இயேசு பண்றாரு, இந்த படியில நின்று பிரசங்கம் பண்றாரு. பண்ணிட்டு இப்போ கொண்டு போய் பேதுரு சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி போய் வலைகளை போடு, மீன் பிடிக்கும்படி. அப்ப அவன் என்ன சொல்றான், நாங்க நைட் எல்லாம் ட்ரை பண்ணோம், ஒரு மீன் பிடிக்கல. இந்த இதான் ராமனோடு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆதாமுக்கு அவன் சொன்னார் பாத்தீங்களா, நீ வருத்தத்தோடு பலனை, அங்க டாய்னு ஒரு வேர்டு வரும் இங்கிலீஷ்ல, அதே வேர்டு தான் இங்க வருது. நைட்டு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல. அப்படின்னா we toiled whole night. மீன் எப்ப பிடிப்பாங்க? நைட்டு தான் பிடிப்பாங்க. மீன் நைட்ல தான் மாட்டோம். டேல மீன் வலைக்குள்ள வரவே வராது. ஆனா நைட் எல்லாம் ட்ரை பண்ணான். நைட் எல்லாம் என்ன சிறு வயதுல இருந்த மீன் பிடிக்கிற தொழில், அதனால அவனுக்கு கடல்ல எங்க மீன் எல்லாம் தெரியும். சொல்றான், நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றும். நீங்க நிறைய பேரு நான் மாசெல்லாம் உழைக்கிறோம், வருஷம்லாம் உழைக்கிறோம், ஆனா இதே மாதிரி தான் நாம் சொல்றோம், ஒன்றும் கையில காசு நிக்கிறது இல்லை, வாழ்க்கையில காசு இல்ல. பிரயாசம் இருக்குதா? பிரயாசம் பண்ணணும். ரத்த வேர்வை சித்திரமா, மாடா உழைக்கிறோமா, எல்லாம் பண்றோம். பேதுரு மாதிரி சொல்றோம், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப அவன் பிழைப்பு எதற்கு நினைச்சு வேலை செஞ்சிருந்தான்? என் உழைப்புல. இத கர்த்தர் அப்படியே மாத்துறார். அவன் என்ன இவ்வளவு வருஷமா நினைச்சிருந்தான்னா, நான் என் பிழைப்புலதான் என்னுடைய உழைப்பு இருக்குது, என் உழைப்புலதான் பிழைப்பு இருக்கு. ஆனா கர்த்தர் அப்படியே சீன் மாத்துறாரு. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இப்போ கர்த்தர் சொல்லிட்டார், நீ போய் ஆழத்துல வலையை போடு, மீன்களை பிடிக்கும்படி போடுன்னு சொன்னா, இவன் சொல்றான், நைட்டெல்லாம் நாங்க பிரயாசப்பட்டோம், நைட்டெல்லாம் டாய்லெ, நைட்டெல்லாம் ரத்தம் செஞ்சினோம், நைட்டெல்லாம் உழைச்சோம், ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா இப்போது அவன் ஒரு கன்க்ளூஷன் வரான், ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வசனம் சொல்லுகிறது, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவன் தங்கள் வலைகளை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். இந்த கடல் தான் நைட்டெல்லாம் ட்ரை பண்ணான், இந்த கடலை தான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், இந்த கடலை தான் வேர்வை சிந்தினான், இந்த கடலை தான் உழைச்சான். ஆனா ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை? அவன் என் உழைப்பு பிழைப்பு, என் உழைப்புல இருந்து நம்பினான்,
இயேசு அந்த சீனை மாத்துறார், அந்த ஸ்டோரியை மாத்துறார், அந்த பிக்சரை மாத்துறார். இப்ப நீ உழைத்துதான் முன்னேற இல்லப்பா, என் வார்த்தையின்படி செய்தால் நீ உன் வலைகளை கிளியத்தக்க மீன் மிகுதியான மீன்களை பிடிப்பாய். பாருங்க, ஆண்டவர் ஏசப்பா அவனுக்கு உங்க வலைகளை போடுங்கள் வலைகளை சொன்னார். அப்படின்னா ஒண்ணு இல்ல, 100 வலை போட்டிருந்தாலும் 100 வலையில மீன் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் 50% நம்பி ஒரு 50% நம்பல. ஐயா அவன் பிரயாசப்பட்டான், நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனே இல்ல. இப்போ மத்தியானம், இப்போ ஒரு டே டைம், இவரு சொல்றாரு வார்த்தையின்படி ஒரு வலை தான் போட்டான். எத்தனை வலை? ஆண்டவர் ஒரு வலை போட சொல்லல, கவனமா கேளுங்க. வலைகளை போடு, எத்தனை வலைகளை போடு சொல்லிட்டான் ஏசப்பா. அவன் அதேபடி செய்திருந்தா அவன் கிட்ட ஒரே வலை இருந்திருக்கும். மீன் பிடிக்கிறவங்க நிறைய வலை வச்சிருப்பாங்க. அது எல்லாம் போட்டிருந்தாலும் அந்த கடல்ல அந்த வலைகள் எல்லா வலைகள் என்ன வந்திருக்கும்? மீன். ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலான்னு ஒரே ஒரு வலையை போட்டான். அந்த வலை கிளியத்தக்கதா மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7ஆம் வசனம், அப்போது மற்ற படகிலிருந்து கூட்டாளர்கள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமையத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்கள். ஒரே வலைதான், ஆனா எத்தனை படகு நிரப்பினார்கள்? 2 படகு. பேதுரு படகும் நிரம்பினது, அவன் கூட்டாளி வந்த ஏன்னா நிறைய வந்திருக்குது. அவன் 2 படகு நிரப்பத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள். அவன் திரளான மீன்களை எங்க பேதுரு தோற்று போனானோ, எந்த கடல் அவனுக்கு ஒரு மீன் கிடைக்கலோ அதே கடல்ல அவனுக்கு 2 படகு அமையத்தக்கதான மீன்களை, வலைகளை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். செக் பண்றாரு. ஆமாம்பா, நீங்க உன்னுடைய வேர்வை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம் என் மேல, என்னுடைய உழைப்பு நம்பி இருந்த. இப்ப நீ கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தை நம்பி நீ செய்வான்னு சொன்னா நிரம்பாத படகு, காலியான படகு, வலையை கிழியத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்து, அவர்கள் திரளான மீன்களை பிடித்து, அதாவது வலையை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். 2 படகு அமையலாம். தண்ணிக்குள்ள போனா படகுனா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும். ஆனா தான் படகு 2 படகும் கீழே அமைகிறது. அந்த அளவுக்கு மீன்கள் வந்தது. அந்த ஒரு வலையை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அவன் அதுதான் உங்க உழைப்பினால வர்றதில்ல. இப்போ அந்த வேலை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆத்திர நீ உழைச்சு நீ சம்பாதிக்கிற வேண்டிய அவசியம் இல்லப்பா. என் வார்த்தைப்படி நீ போய் வேலை செய், வேலையில் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். வேலையில் ஆசீர்வாதம் தான். வேலையில் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஜாப் வேலை குறித்து. என்ன வேலை? நான் போய் உழைச்சணும் இல்ல, எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறான், அந்த வேலை நான் செய்துகிட்டே இருக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ அந்த வார்த்தையின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பேருக்கு செஞ்சானே இல்லையா? கர்த்தர் சொன்னாரு வலைகளை போடுங்க, நிறைய வலை போடு, 1000 வலைகளை போடு, அதை நான் நிரப்புவேன் கர்த்தர் சொன்னாரு. அவன் ஒரு வலை தான் போட்டான். நிரப்பத்தக்கதான வலையை கிழியத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கிங் இப்படிதான் நாம கர்த்தரின் வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படி என்ன தெரியுங்களா? நீங்க வேலைக்கு போகலாம், எந்த வேலையெல்லாம் போகலாம். கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அந்த வேலையை எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த வர பணத்தினால நான் வாழ போறேன்னு நினைக்க கூடாது. இதுதான் தப்பான மைண்ட். இங்கதான் நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த 10,000, 50,000, 1 லட்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் ஞாபகம் உழைப்புல இல்ல. பேதுருக்கு அந்த ஒரு படகு நிரம்பல. இப்போ அவ்வளவு மீன் வலையில இருக்குது. அவன் என்ன பண்றான்? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறான். அவன் படகு கொண்டு வந்து அவன் படகுலாம் நிரப்பலாம். அதான் blessing of God. நீங்க bless ஆக நீங்க குளிக்க மாட்டீங்க, மற்றவங்க குளிப்பீங்க, மற்றவங்க உதவி பண்ணும்படி இல்லைங்களா?
பேதுரு மட்டும் அதை மாறிக்கொண்டு போல மற்றவர்கள் படைகளை கொண்டு வந்து அவர்களை 2 படகு நிரம்பத்தக்கதா மீன்களை பிடித்தார்கள். எப்படி வந்தது? இது ஒரு ஸ்டோரி கிடையாது, இது ஒரு பைபிள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நடக்கும். காலியா இருக்கிற நம் வாழ்க்கை கர்த்தர் நிரப்ப வல்லவராக, காலியா இருக்கிற உங்க வாழ்க்கை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எப்ப நிரப்போம்? நான் ராமலோகம் பிரயாசப்பட்டேன், ஒன்று அகப்படல, அந்த நிலையில இருக்கக்கூடாது. ஆனால் உடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன். அவன் கர்த்தர் வார்த்தையின்படி என்ன, எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், அந்த வேலை நான் செய்ய போறேன். அதனால கர்த்தர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெறுவீங்க. எவ்வளவு பேருக்கு அழைப்பு கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க வந்திருக்கிறீங்க, வேலை இப்படி பாருங்க, நான் போய் வேலை செய்ய போறேன், கர்த்தரின் வேலை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தில். அதோட வேதனை இருக்கா? வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பத்தி தான் பேசிக்கொள்ளும். வேதனை இல்லாத ஆசீர்வாதம். பேதுருக்கு வேதனை இல்லாத படகு நிரம்பினது, வேதனை இல்லாத அளவுக்கு மீன்கள் வலையை கிளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எங்க தோற்று, எங்க மீனே இல்ல, நைட்டெல்லாம் மீன் இல்லை. ஆனா அந்த இடத்துல பகல்ல, நடுப்பகல்ல, வெளிச்சத்தின் மத்தியில எங்கேயோ இந்த மீனெல்லாம் பேதுரின் வலையிலும் படகு வந்து நிரம்பினது. ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தையின்படி. இப்ப பிழைப்பு அவன் உழைப்புல வைக்கல, அவன் நான் போய் பிரயாசப்பட்டேன் அதனால வரல, இப்போ உம்முடைய வார்த்தையின்படி இந்த தேவனால. அதனால வேலை கத்து கொடுத்தா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வர பணத்தை நீங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். அவன் சந்தோஷமா செல்ல முடியும், மற்றவங்க உடுப்பீங்க, ஊழியத்திற்கு ராஜ்யத்திற்கு ஃப்ரீயா செய்ய முடியும். அவன் இப்ப நடந்திருக்குதா இது? அவன் ஏதாவது கஷ்டப்பட்டானா 2 படகு நிரம்பத்தக்கத மீன்களுக்கு அவன் ஏதாவது பிரயாசம் இருந்ததா? அது அவன் ஏதாவது உழைப்பு இருந்ததா? இல்ல. ஏன்? கர்த்தரை நிரப்பினார். ஏன்னா இப்போ அவன் வார்த்தையின்படி, அதான் ஒரு ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் இருக்கும்போது புரவேஜன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். காலியா இருக்க படகை கர்த்தர் நிரப்பினார். ஆமென். வேலை இந்த நாள் நீங்க இந்த செமினரி பர்சன் வந்து உங்களுக்கு சொல்றாரு, நீங்க உங்க பிரயாசத்துல, உங்க வேலையில, உங்க உழைப்புல நீங்க ஓடக்கூடாது.